நம்மளை நேசிக்கிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்தவர், நம் மேல் அன்பு வைத்தவர். மனுஷனுடைய அன்பு எல்லாம் மாறிப்போம், மறைந்து போகும், குறைந்து போகும். ஆனால் தேவனுடைய அன்பு ஒருபோதும் மாறாது, மறையாது, குறையாது. அவ்வளவாய் தேவன் நம்மளை நேசித்தபடினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி யோவான் 3:16 படி அவருடைய உயிரையே நமக்காக பணியாக, தியாகமாக, பலியாக அப்பா நமக்காக ஒப்புக்கொடுத்தார். இயேசு நம்ம மேல வைத்த அந்த அன்பு, அது அப்பாவுடைய அன்பு. இயேசு நம்ம மேல காட்டின அன்பு, அது அப்பாவுடைய அன்பு. நாளை தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு போதும் கூட, ஒரு நாள் கூட, எத்தனை காலங்கள் வருஷங்கள் மாறினாலும் கூட எப்பவுமே தெரிந்து கொள்ளுங்க, அப்பாட அன்பு ஒரு போதும் மாறவே மாறாது. உன்னை நேசித்ததுதான், அவர் மேல அன்பு வைத்ததுதான், அது ஒரு போதும் மாறவே மாறாது. அப்பா அவ்வளவாய் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறது. அந்த அன்பினால நம்மை நடத்துகிறது. தகப்பனே, இந்த ராத்திரி வேலைக்காக உமக்கு நன்றி. உமக்கு கோடான கோடி நன்றிகளும் சொத்து நாங்கள் ஈரெடுக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே உங்களுடைய அன்பை நாங்கள் இந்த நாளிலே உங்களுடைய குமார் மூலமாக நாங்கள் கண்டோம், அது பார்த்தோம். ஆண்டவரே, எவ்வளவாய் நீர் எங்களை நேசிக்கிறேன் என்பதை அந்த சிலுவிலே உங்களுடைய குமாரனாகிய இயேசுடைய அகோர மரணத்து மூலமாய் உங்களுடைய அன்பை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அந்த அன்பை ருசிக்க, அதை அனுபவிக்க தேவ ஆவியானவரே எங்களுக்கு அந்த சாக்கியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இந்த நாள் இந்த கூட்டத்தை முழுவதும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். இந்த கூட்டத்தை ஆசீர்வதி, எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அன்பித்தாமே. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் நல்லவன், பார்க்க மாறாத தேவன். ஓகே, எரேமியா 32:17 எல்லாரும் எடுத்துங்க. புக் ஆஃப் எரேமியா chapter 32 verse number 17 எடுத்துக்குவோம். எரேமியா எழுதின புத்தகம் 32வது அதிகாரம் 17வது வசனம். ஓகேயா, எல்லாரும் எடுத்துங்க. தேவன் நல்லவரா. நாம் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இன்னைக்கு தியானிப்போம். தேவன் நல்லவரா. ஓகே, எரேமியா எழுதின புத்தகமா 32வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துங்க. அப்புறம் நம்ம வாசிப்போம். தேவன் நல்லவரா. 32:17 நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவனுடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய கரத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினேன். ஓகே, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னா, தேவன் எவ்வளவு பெரிய சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை அவன் சொல்லுகிறான். நம்ம ஆண்டவரை பத்தி சொல்லுகிறான். அவர் பெரிய சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்தையும் பூமியெல்லாம் உண்டாக்கினவர் அப்படின்னு சொல்லுகிறான். அப்புறம் சொல்றான் பாருங்க, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அப்படின்னா தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவன் ஃபைனலா சொல்லுகிறான். ஓகேயா, லாஸ்ட் ஃபைனல் சொல்றான். தேவனால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவன் சொல்லுகிறான். அதுதான் உண்மை. ஓகே, இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். அவர் எப்பேற்பட்ட தேவன்? வேதம் சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்லுகிறது. ஓகே, அவ்வளோ பெரிய தேவன் நமக்குள்ள அவர் வாசம் செய்கிறார். அவ்வளோ பெரிய தேவன். ஓகேயா, நமக்குள்ளதான் தேவன் வாசம் செய்கிறார். அதனால தேவன் கட்டப்பட்ட ஆலயத்துல நான் வாசம் செய்யல, உன்னுடைய சரீரத்துல நான் வாசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். இப்ப நீங்களும் நானும் சுமக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன். அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் சுமந்து வைத்திருக்கிறோம். அவரை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவரை தான் நீங்கள் நானும் நாம் தொழுது கொள்கிறோம். அவ்வளோ பெரிய தேவன் நம்ம கூட இருக்கிறார்னா அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, என்னால உன் வாழ்க்கையில செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆண்டு சொல்றார். என்னால உன்னோட வாழ்க்கையில செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே இல்லைன்ற, நான் செய்வேன்னு சொல்லுகிறார். என்னால செய்து முடிக்க முடியுன்ற அவரு.
அதுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனுடைய அதிசயங்களை, எவ்வளோ அதிசயங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்து இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில தேவனுடைய அதிசயங்களை எவ்வளோ அதிசயங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா தேவன் இந்த எரேமியா சொல்லக்கூடிய அதிசயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நடந்த எல்லா அதிசயங்களை காட்டிலும் பெரிய பெரிய அதிசயங்களை செய்யக்கூடிய அதிசயங்களை தான் தேவன் நம்ம வாழ்க்கையில செய்யணும்னு தேவன் இந்த நாள்ல அவர் வாஞ்சியா இருக்கிறார். அவர் ஆவல் உள்ளவரா இருக்கிறார். ஓகேயா? எவ்வளோ அதிசயங்களை கத்த தேவன் நம்மளுக்கு ஆண்டு செய்திருக்கிறார். அது சின்ன சின்ன அதிசயமா இருக்கலாம், இல்லை நம்ம வேற மாதிரி விதமான தேவன் நம்மளுக்கு ஆண்டு செய்திருக்கலாம். ஆனா தேவன் நம்ம வாழ்க்கையில, எரேமியா சொல்லுகிறான், நம்ம வாழ்க்கையில தேவன் செய்த இந்த அதிசயங்களை காட்டிலும் இன்னும் பெரிய அதிசயங்களை தேவன் நம்ம வாழ்க்கையில அவரால் செய்ய முடியும் என்பதை தான் அவன் நிரூபிக்கிறான். அதனால நான் புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம போவோம். புதிய ஏற்பாட்டுக்கு ஓகே, நான் பழைய ஏற்பாட்டு காரியத்தை நான் சொல்லிட்டேன். தென் மத்தேயு 17வது அதிகாரம் நம்ம இங்க போவோம். புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம போவோமே. ஓகே, மத்தேயு 17வது அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்குவோம். 17. ஓகே ஓகே 17வது அதிகாரத்தை எடுத்துக்குவோம். தேவன் ஆண்டு இங்கதான் நம்ம உங்களை இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு நான் போதிக்க போகிறேன். 17வது அதிகாரமா இதான் என்னுடைய செய்தி, என்னோட பிரசங்கமா. நான் பழைய ஏற்பாட்டு காரியத்தை நான் உங்களை சொல்லிட்டேன். இப்ப நம்ம பார்ப்போம். நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. ஓகே, 17:20. ஓகேயா? புக் ஆஃப் மத்தேயு சாப்டர் 17 வெர்ஸ் நம்பர் 20 நம்ம எழுதுவோம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து விடவிட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, நான் மறுபடியும் நான் செய்திக்கு போறேன், நல்லா கேளுங்க. எரேமியா என்ன சொல்லுகிறான் அப்படின்னா, எரேமியா என்ன சொல்லுகிறாரு அப்படின்னா, தேவனால செய்ய முடியாத பெரிய காரியம் ஒன்றுமே இல்லையா, பெரிய காரியம் ஒன்றுமே இல்லையா. இப்ப நம்ம வாழ்க்கையில தேவன் எவ்வளவு அதிசயங்களை தேவன் நம்மளுக்கு செஞ்சிருக்கிறார். இந்த நம்ம வாழ்க்கையில தேவன் செய்த எல்லா அதிசயங்களை காட்டிலும் எரேமியா என்ன சொன்னாரு, பெரிய அதிசயங்களை நம்ம 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 வாழ்க்கையில தேவன் செய்ய அவர் வாஞ்சியாகவும் ஆர்வம் உள்ளவராய் தேவன் இருக்கிறார். ஓகே, இந்த தேவன் செய்ய இருக்கிற இவ்வளவு பெரிய அதிசயங்களை ஏன் தேவன் நம்ம வாழ்க்கையில செய்ய முடியாம இருக்கிறது காரணம் ஏன் அப்படின்பதை தான் இப்ப நான் புதிய ஏற்பாட்டுக்கு நான் கொண்டு வருகிறேன். ஆனா தேவன் நம்ம வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை தேவன் செய்யணும்னு ஆண்டு வாஞ்சியா இருக்காரு. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல, இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல தேவன் பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் தேவன் செய்திருக்கிறார். மோசே ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான். ஓகேங்களா? அவன் போய் அந்த அந்த ஆறு கிட்ட போய் நிற்கும் போது, அவன் கோல் ஆறு நீட்டும் போது பாருங்க, அந்த எகிப்தில் இருக்கிற எல்லா ஆறுகளும் அப்படியே ரத்தமா ஓடுதுதான். நம்ம பிளட் டொனேஷன் கூட செய்ய தேவையில்லை, அந்த ஆறெல்லாம் ரத்தமா ஓடுதுதான். அவ்வளவு பெரிய அற்புதங்களை அதிசயங்களை தேவன் 10 அற்புதங்களை தேவன் ஆண்டு செய்திருக்கிறார். ஏன் செங்கடலை தேவன் 2ஆக பிளந்தவர். இதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்க எல்லாம் பார்த்து கூட அவனுக்கு மனம் திரும்பல, அவனுக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை அவனுங்களுக்கு. இப்ப அந்த தேவன் தான் எரேமியா மூலமா சொல்லுகிறார். அப்படின்னா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு சொல்றாரு. ஏன்னா இதை இயேசு புதிய ஏற்பாடுல செய்ய போறாரு. அப்ப தேவன் அதை சொல்றாரு, தேவன் இதோட பெரிய பெரிய அதிசயங்களை உங்களுக்கு தேவன் செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதை நம்மளோட வாழ்க்கையில அது நடக்கணும் அப்படின்னு சொன்னா, அது நம்ம உண்மையிலேயே தேவன் நம்ம வாழ்க்கையில அதை செய்யணும் அப்படின்னா இந்த வசனத்தை நம்ம பார்ப்போமே. இங்க இயேசு என்ன சொல்றாரு, உங்களால் செய்ய முடியாத பெரிய அதிசயம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு இயேசு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? நம்மளை பார்த்து சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை நம்மளால செய்ய முடியும், தேவனும் நம்ம வாழ்க்கையில செய்ய முடியும்னு இயேசு சொல்லுகிறார். அது நடக்காம போறதுக்கும் தேவன் நம்ம வாழ்க்கையில அது செய்யாம போறதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா அவிசுவாசம் தான், அன்பிலீஃப், அவிசுவாசம். அதுதான் இயேசு சொல்றாரு.
இப்ப பெரிய இது இயேசு இதை கொண்டுட்டு வரும்போது என்ன சொல்றாரு, ஒரு தேவன் வந்து ஒரு பணக்காரன் வரான் இயேசு கிட்ட, வரான் ஐஸ்வர்யவான் பெரிய பணக்காரன் வரான் இயேசு கிட்ட. ஓகேயா, அவன் வந்து இயேசு கிட்ட வந்து சொல்றான், நான் வந்து பரலோக ராஜ்யம் வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுகிறேன். ஓகேயா, அப்ப இயேசு வந்து என்ன சொல்றாரு, இதை வந்து நீங்க மெத்தியூல பார்க்கலாம், மார்க்ல நீங்க பார்க்கலாம், தென் லூக்லயே நீங்க பார்க்கலாம். இந்த மூணு காஸ்பல் தென் 4 காஸ்பல்லையும் எழுதப்பட்டிருக்கு இதை பத்தி. அப்ப அவன் வந்து சொல்றான், அப்ப இயேசு கிட்ட இது சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு, ஓகேயா, எல்லாத்தையும் நீ வித்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீ பின்னால வான்னு சொல்லுகிறார். அவன் வர முடியாதுன்ட்டான். ஓகேயா, அவனால வர முடியாதுன்ட்டான். அப்ப இயேசு வந்து இந்த கட்டத்துல என்ன சொல்றாரு, ஊசின் காதுக்குள்ளே ஒட்டகம் பூந்துருமா, ஊசின் காதுக்குள்ளே ஒட்டகம் பூந்துருமா. ஆனா இவனுங்க பணக்காரன் இவனுங்கெல்லாம் உள்ள போற முடியாதுன்னு தேவன் வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்தை தேவன் பேசினார். இப்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஊசி தெரியல, இந்த துணி தைக்கிற ஊசி, அதோட ஓட்டையை நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டா தான் இருக்கும். அதுக்கு வந்து உருண்டையோ இல்ல சின்ன ஓட்டையோ கிடையாது, அப்படியே கொஞ்சம் நீட்டா. நம்ம எல்லாம் ஊசி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேயா, எல்லாரும் ஒரு பத்தான் தைக்கிறதுக்கோ ஒரு கிழிஞ்சு போன இடம் தைக்கிறதுக்கோ நம்ம அந்த ஊசி தான் பயன்படுத்திருக்கோம். சிலர் அந்த ஊசிக்குள்ள போடும்போது சிலருக்காக கண்ணு தெரியல, அப்படியே கையெல்லாம் நடுங்க அப்படியே உள்ள போடுவாங்க. அதுக்காக தான் அந்த ஊசியோட ஓட்டையை நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும், நேரா ஒரே ஓட்டை அது கிடையாது. ஓகேங்களா, இப்ப ஏசு என்ன சொல்றாரு, இந்த ஊசி காதுக்குள்ள ஒட்டகம் பூந்துருமா. எப்படி இந்த ஒட்டகம் உள்ள போறோம், எப்படி இந்த ஊசி காதுக்குள்ள எப்படி ஒட்டகம் போறோம், அதுதான் இப்ப நம்மள கேள்வி. ஓகேயா, இப்ப இயேசு சொல்றாரு, இந்த ஒட்டகம் இந்த ஊசின் காதுக்குள்ள ஒட்டகம் பூந்துருமா. ஒட்டகம் எவ்வளவு பெரிய சைஸ், எவ்வளவு டால், அது எப்படி அந்த ஒட்டகத்துல உள்ள பூந்துரும் முடியாது. ஓகேங்களா, இப்ப இந்த வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொட்டி பாத்தீங்களா, இந்த பொட்டியோட ரெண்டு பொட்டி சேர்த்தீங்கன்னா ஒரு பொட்டி. ஓகேங்களா, அது கொஞ்சம் அதோட கொஞ்சம் உயரமா இருக்கும். அதுக்குள்ள ஒரு மனுஷன் உள்ள பூந்து காலோட உள்ள பூந்து அந்த பொட்டிக்குள்ள போய் இருக்கிறது கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த பொட்டியோட ஒரு 2 பொட்டி சொல்லலாம், கொஞ்சம் உயரமா இருக்கும். அது எப்படி உங்களுக்கு விளக்குன்னு தெரியல. அன்னைக்கு அவன் அந்த பொட்டிக்குள்ள போடுறான், நானும் பார்த்தேன். அவன் அவ்வளோ அழகா அந்த பொட்டிக்குள்ள காடு கையெல்லாம் மடக்கி கிடக்கி உள்ள அழகா பூந்துட்டான். போர்டு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அவன் ஊசி காதுக்குள்ள போறனா அவனால போற முடியாது. எப்படி போடுவான், இதுக்குள்ள போடுவான், அதுக்குள்ள போற முடியாது. ஆனா இயேசு ஏன் இதை சொன்னாரு, இயேசு எதுக்காக ஆண்களை பார்த்து சொன்னாரு நல்லா தெரிஞ்சுங்க. ஒட்டகம் வந்து வளர்க்குற இடத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒட்டகத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆடுலாம் மேய்க்கிற வாசல் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசா இருக்கும். அவங்களாம் கொஞ்சம் தாராளமா பின்னால வாழை ஆட்டிக்கிட்டு இப்போ அழகா போவாங்க. இந்த ஒட்டகத்தை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நேரவா இருக்கும். ஓகேங்களா, அது ஏன் அது நேரவா இருக்குன்னா, இந்த ஊசியின் காது எப்படி இருக்குதோ அப்படிதான் அந்த ஒட்டகத்துக்கு வந்து அந்த பாதை அப்படி இருக்குமா. அப்ப அந்த ஒட்டகம் அது உள்ள போரும் போது பாருங்க, அது வந்து ஒண்டியா தான் அது உள்ள போருமா. அது போகும்போது தன்னோட வயிறு நீங்க பாத்தீங்கன்னா வயிறு ரொம்ப பெருசா இருக்கும். வயிறு ஏன் அதோட வயிறு பெருசுன்னா, அது 100 நாளைக்குள்ள தண்ணி அது இறப்பையில அப்படின்னா ஒரு சூப்பர் டேங்க் ஒன்று வச்சிருக்கு. நமக்குள்ள வெயிட்டுக்கு மேல ஒரு டேங்க், ஸ்பேர் டேங்க் ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டேங்க் வந்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஒட்டகத்துக்கு தேவன் படைச்சு வச்சிருக்காரு. அது ஒட்டகம் வந்து போய் தண்ணி தாகத்துக்கு தண்ணி குடிக்க போகும்போது 100 நாளுக்குள்ள தண்ணீரை அந்த பையில சேர்த்து வச்சுட்டு தான் அப்பதான் தாகத்துக்கு தண்ணி குடிக்கும். இதை தான் ரெபேக்கா செஞ்சா. ரெபேக்கா என்ன செஞ்சா, 3 ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுத்தா. ஓகேங்களா, அப்பதான் அவன் பொண்ணுன்னு அக்செப்ட் பண்ணப்பட்டது. இப்ப நம்ம பொண்ணுலாம் தண்ணி எடுத்து இறக்கிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு, நல்லா யோசிச்சு பாருங்க. பொண்ணுங்க மாப்பிளையே வேணான்ட்டு போயிருங்க. ஆனா ஒட்டகம் எப்போதுமே தன்னுடைய டேங்கில் இருக்கிற தண்ணி 100 நாளுக்குள்ள தண்ணீரை சேர்த்து வச்சுட்டு பிற்பாடு தான் அது தாகத்துக்கு தண்ணி குடிக்கும். அதனாலதான் அதோட வயிறு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். அது அதோடைய வாசல் அது போகும்போது பார்த்தீங்கன்னா நேரவா இருக்கும். எப்படி அந்த ஊசியோட காது வந்து அந்த ஓட்டை வந்து நேரா இருக்குதோ அதே போலதான் அது இருக்கும். அப்ப அந்த ஒட்டகம் உள்ள போகும்போது இந்த வயிறு வந்து
தலை உள்ள போயிடும், பின்னால சின்னதா இருக்கும், அது உள்ள போயிடும். இது உள்ள போட முடியாது. இது உள்ள பூரும் போது பாருங்க, ஆட்டி கட்டி தான் உள்ள பூந்துடும், அது உள்ள பூந்துடும். நம்மளும் ஊசி காதுக்குள்ள இந்த நூலை விடும் போது பாருங்க, சம்டைம் அப்படியே கை ஆடும், சம்டைம் சரியா தெரியாது, அப்படி அப்படியே டக்கு டக்கு அப்படி உள்ள போட்டுருவோம். ஓகேங்களா, உள்ள பூந்துடும். அதுதான் தேவன் வந்து சொன்னாரு, இந்த ஊசியின் காதுக்குள்ளே அதை சொன்னாரு. இந்த ஊசிய உதாரணம் காட்டி தான் இயேசு அதை சொன்னாரு. ஓகேங்களா, அதை சொல்லிட்டு தான் தேவன் சொன்னாரு பணக்காரன் உள்ள வர்றதுக்கு கஷ்டம் அப்படின்னு. ஏன் அவங்களால வர முடியல? பணம், ஆஸ்தி, புகழ், அந்தஸ்து இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கு. அதுதான் இவங்கெல்லாம் உள்ள வர முடியாதுன்னு சொன்னார். ஒரு உதாரணத்தை காட்டினார். அப்பதான் இவங்க எல்லாம் வந்து சீசர்கள் என்ன சொன்னாங்க, அப்ப நாங்க ரட்சிக்கப்பட்டோமா, நாங்க உண்மையிலே நாங்க ரட்சிக்கப்பட்டோமா அவங்க கேட்கிறாங்க ரட்சிக்கப்பட்டுமா கேட்கிறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, எனக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க அவங்களாம் ரட்சிக்கப்பட்டவங்க, நிச்சயம் அப்பா அவங்களால ஏற்றுக்கொள்வாரு அப்படின்னு இயேசு வந்து சொல்றாரு. அப்ப தேவன் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஊசின் காதுக்குள்ள ஒட்டகம் பூந்துரும் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில நாம் ரட்சிக்கப்பட்ட நம்மளோட வாழ்க்கையில தேவன் எவ்வளவு பெரிய அதிசயங்களை தேவன் செய்வார்னு நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ள போறதுக்கு என்ன நம்மளுக்கு தேவை? கடுகளவு விசுவாசம் தான் நம்மளுக்கு தேவை. கடுகளவு விசுவாசத்தை பத்தி தான் தேவன் நம்ம கொண்டு வராரு. அந்த கடுகளவு விசுவாசம் இருந்தா இந்த ஊசின் காதுக்குள்ள நீ பூந்து போகலாம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கடுகு அளவு விசுவாசம் நமக்கு இருந்தால் தேவன் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அற்புதத்தை தேவன் செய்ய முடியுமா? இப்ப சிலர்லாம் அந்த ஊசின் காதுக்குள்ள அந்த நூலை விட பார்ப்பாங்க. சம்டைம் முடியல அப்படின்னா நம்ம பிள்ளைங்களோ யாரையாவது கூப்பிட்டு இந்த நூலை போட்டு விடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகேங்களா, தேவன் வந்து பழைய ஏற்பாட்டோடு அந்த பெரிய பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் ரொம்ப பேர் நினைக்கிறாங்க. எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. இப்ப நீங்க பழைய ஏற்பாட்டை நீங்க எடுத்துங்க, கிடியோன் வந்து அந்த கழுதையோடைய மண்டை ஓடு எடுத்து 1000 பேர் சாவடித்தான். அவன் கீழே விழுந்துட்டான் உயிர் போகும்போது. தேவன் என்ன செய்யறாரு, அந்த கழுதியின் எலும்புல தேவன் ஓட்டையை போட்டு அதிலேருந்து தண்ணீரை கொண்டு வந்து அவன் வாய்க்கு நேர பீச்சு அடிக்கிறது வேதம் சாட்சி சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய அற்புதங்கள் எல்லாம் தேவன் பழைய ஏற்பாடுல செஞ்சிருக்காரு. இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இயேசுடைய அற்புதங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இயேசுடைய அற்புதத்துக்கும் பழைய ஏற்பாட்டு அற்புதத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதை ஏன் தேவன் நமக்கு செய்யல? ஆண்டு நமக்கு தேவையான சில காரியங்களும் செஞ்சார். ஓகேங்களா, தண்ணீரை திராட்சரசமா மாத்தினாரு, 2 மீன் 5 அப்பத்தைய 20,000 பேருக்கு போஷி கொடுத்தாரு, வியாதிஸ்தர்களை தேவன் சுகமாக்கினாரு, செத்தவர்களை தேவன் உயிரோடு கொண்டு வந்தாரு. இப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் இயேசு ஆண்டு செய்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன சொன்னாரு, என்ன விசுவாசிக்கிறவன் என்ன காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஏன் இயேசு சொன்னாரு? அந்த அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில நடக்கணும் என்பதற்காகவும், அந்த அதிசயங்கள்லாம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்யணும் என்பதற்காக தான் இயேசு வந்து இந்த அதிசயங்கள்லாம் நம்மள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. நல்லா செய்தி நல்லா கவனமா கேளுங்க. இதெல்லாம் தேவன் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. இப்ப எலிசா வந்து அந்த மரம் வெட்ட போனாங்க. ஒருத்தன் வந்து பிஞ்சாம் அப்படின்னா கோடாலி பிஞ்சாம் பண்ணி கொண்டு வந்தான். அது வெட்டிக்கிட்டே இருந்தா அது போய் தண்ணியில விழுந்துருச்சு, ஆத்துல போய் விழுந்துருச்சு. அது எங்க போய் விழுந்ததுன்னு தெரியல, அவனுக்கு தெரியல. இப்ப எலிசா என்ன பண்றாரு, ஒரு மரக்கிளையை வெட்டி கொண்டு வந்து அந்த தண்ணீருக்கு மேல அந்த இலையை வைக்கும் போது அந்த இரும்பு மேல மிதங்கி வருவதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து புதிய ஏற்பாடுல இல்லை, இப்படிப்பட்ட அற்புதம் அங்க இல்லை. ஓகேங்களா, ஆனா இயேசுனால முடியாது எதுவுமே இல்லை. அவரால் முடியும், அவரால் செய்ய முடியும்.
ஒரு மனுஷனுடைய சராசரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய அற்புதங்களை தான் இயேசு புதிய ஏற்பாடுல செஞ்சாரு. ஒரு மனுஷனுடைய சராசரி வாழ்க்கையில நடக்கிற அற்புதத்தை இயேசு இந்த பூமியில செஞ்சாரு. அவரால் பழைய ஏற்பாடு என்ன அதை காட்டிலும் பெரிய பெரிய அற்புதங்களை இயேசுனால செய்ய முடியும். ஓகேங்களா? ஆனா இயேசு செய்யல. ஏன் இயேசு செய்யல அப்படின்னா, இயேசு சொல்றாரு, நீங்க இந்த அற்புதங்கள் இந்த அதிசயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் தேவன் செய்யணும் என்பதற்காக தான் இதெல்லாம் இயேசு விட்டுட்டு போயிருக்காரு. அப்ப இயேசு இவனுக்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு, உனக்கு கடுகு அளவு நீ விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து நீ இந்த கடுகு அளவு நீ விசுவாசம் இருந்தா உன்னால செய்ய முடியாத அதிசயம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப கடுகு அளவு விசுவாசம் நம்மள்ட்ட இருக்குதா இல்லையா? கடுகு நம்மள எல்லாரும் சமைக்கிறதுக்கு பாய்க்கிறோம். கடுகு சின்ன சீட் தான், அது போட்டா அது பெரிய மரமா ஆலமரம் மாதிரி அது வரும். அந்த கடுகோட மரம் ஒரு விதையை போட்டீங்கன்னா ஒரு ஆலமரம் மாதிரி அப்படியே பெருசா வளர்ந்து அப்படியே பெருசா அது வருமா அந்த கடுகு. ஓகேங்களா? அந்த கடுகு மரம் அப்படிதான், அது அப்படிதான் வரும். அப்ப அந்த கடுகு அளவு அந்த விசுவாசத்தை கிறிஸ்து மூலியமா தான் நீங்கள நானும் பெற்றுக்கொண்டோம். கிறிஸ்து மூலியமா தான் அந்த விசுவாசம் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டது. அது நம்மள்ட்ட இருக்கு. இப்ப இந்த விசுவாசத்தை நம்ம செயல்ல கொண்டு வராதனால தான் நம்மளுக்கு ஒரு அற்புதங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு புதிய ஏற்பாட்டுல அவர் செய்த அற்புதங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில அனுதினமும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள் தான் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கணும்னா நாம் எதிர்பார்க்கணும், தேவன் பெரிய பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில தேவன் செய்யணும் என்பதை நாம் எதிர்பார்க்கணும். அதுதான் தேவன் ஆண்டு பார்க்கிறார். அப்ப தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா விசுவாசம், கடுகு அளவு விசுவாசம். இதுதான் இயேசு அவனுங்கள்ட்ட டீச் பண்ணாரு. அவனுங்கள்ட்ட அவர் சொன்னாரு. ஓகே, ஏன் சிஷ்யர்கிட்ட சொன்னாரு, அங்க உட்கார்ந்து எல்லாத்துக்கிட்டையும் இயேசு சொன்னாரு. ஆனா இந்த கடுகு அளவு விசுவாசம் நல்லா தெரிஞ்சுங்க, நாம் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த கடுகு அளவு விசுவாசம் நம்மள்ட்ட இருக்கு. இந்த வீடியோ பார்க்கிறவங்க, இந்த வீடியோல இந்த செய்தியை கேட்கிறவங்க, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த கடுகு அளவு விசுவாசம் நம்மளுடைய எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இப்ப நம்ம இன்னொரு பகுதிக்கு நாம் போவோம், நல்லா தெரிஞ்சுங்க. ஓகே, மேத்யூ 19:26 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 19 19 எல்லாரும் எடுத்துங்க. 19:26 நம்ம எடுத்துக்குவோம். 26. ஓகே, 26 என்ன சொல்லுது? இயேசு அவர்களை பார்த்து, ஓகே, இது எதை பார்த்து தேவன் சொல்றாரு? அந்த பணக்காரன் வந்தான்ல, ஓகேயா, அதே இடத்துல தான் இயேசு இதுவும் சொல்றாரு. மேத்யூ அது சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாது தான், தேவனால எல்லாம் கூடும். ஓகே, ஒன்னாவது சப்ஜெக்ட் நம்ம பார்ப்போம். ஓகே, முதல் சப்ஜெக்ட் நம்ம பார்ப்போமே. முதலே சொல்லிட்டேன், கடுகு அளவு விசுவாசம் நமக்குள்ள இருக்குன்னு. இப்ப நம்ம முதல் சப்ஜெக்ட் முதல் காரியத்தை பார்ப்போம். நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, உண்மைதான். ஓகேயா, நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுதான், அது உண்மை. ஆனா தேவனால செய்ய முடியல, ஆண்டரால் நமக்கு செய்ய முடியல. ஓகேயா, தேவனால செய்ய முடியும். அப்ப தேவன் நம்ம வாழ்க்கையில அது செய்யணும் அப்படின்னா நமக்கு விசுவாசமும் நமக்கு முக்கியம். ஓகே, இப்ப 2 நாளாகவும் 20வது அதிகாரத்துல, ஓகேயா, செகண்ட் கானிக்கல் 20வது அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா, யோசபாத்தை எதிர்த்து 5 தேசத்துல இருந்து ராஜாக்கள் வராங்க, எல்லாம் வராங்க. 5 தேசத்துல உள்ளவங்க எதிர்த்துட்டு வராங்க. எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாளையத்துல? 3 லட்சம் பேர் அங்க நிக்கிறாங்க. ஓகே, இப்ப யோசபாத்துக்கிட்ட எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 30,000 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 30,000 பேர் இந்த 3 லட்சம் பேர் ஜெயிக்க முடியாது. அது அவனால முடியாது. ஓகேயா, அவனால முடியாது. ஆனா தேவனால முடியல. இப்ப தேவன் போறான்.
இப்ப தேவன்கிட்ட போன உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்களை நீங்களே எல்லாம் பரிசுத்தப்படுத்திங்க, எல்லாம் பரிசுத்தப்படுத்திங்க, எல்லாரும் உபவாசம் எடுத்து எடுங்க, எல்லாரும் பரிசுத்தப்படுத்திங்க, எல்லாரும் உபவாசம் எடுங்க அப்படின்னா. இப்ப புதிய ஏற்பாடு படி எடுத்தா நம்ம உபவாசம் எடுக்க தேவையில்லை, நம்ம பரிசுத்தப்படுத்த தேவையில்லை. ஏன்னா இது ரெண்டு இயேசு நமக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆமென். செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்ப இவங்க எல்லாம் உபவாசம் எடுக்கிறாங்க, பரிசுத்தப்படுத்திக்கிறாங்க. ஓகே. மறாவது நாள் அவங்க எல்லாம் மறாவது நாள் தேவன் என்ன சொன்னாரு? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. இதுதான் பாட்டு. ஓகேங்களா? இந்த பாட்டு தான் பாட சொன்னாரு. இதை தவிர வேற சரணமோ வசனமோ எதுவுமே கிடையாது. ஒரே பாட்டு. என்ன பாட்டு பாடினானுங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு எல்லாரும் பாடினாங்க. தேவன் என்ன செஞ்சாரு? கொலவி அனுப்பினார். கதண்டு அனுப்பினார். எல்லாத்தையும் எல்லாம் போய் ஒருத்தனை போட்டுச்சு பாருங்க. எல்லாம் செத்தானுங்க, எல்லாரும் செத்து போனானுங்க. எதை அனுப்பினாரு தேவன்? கதண்டு அனுப்பினாரு. ஓகேங்களா? கதண்டு அனுப்பினாரு. இவனுக்கு யாரும் யுத்தத்துக்கு போல. இப்ப இயேசு என்ன சொன்னாரு? உங்களால முடியாது, ஆனா தேவனால முடியும். அப்ப நம்மளோட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவன் பெரிய பெரிய அதிசயங்களை செய்யணும்னு தேவன் விரும்புறார். அதை நம்ம தேவன் எதிர்பார்க்கணும். உங்க விசுவாசத்தினால முடியும். நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் கடுகளவு விசுவாசம், அது தேவன் வச்சிருக்கிறார். அந்த கடுகு விதைச்ச உடனே பாருங்க, அந்த கடுகு நம்ம முளைக்க செய்யும் போது அது மண்ணுல அது வெடிச்ச உடனே பாருங்க, அதுலேருந்து ஒரு உயிர் உண்டாகுது. ஒரு சின்ன செடியா உருவாகுது. ஓகேங்களா? நீங்க வேணா உங்க வீட்டுல ஒரு சட்டிலையோ பானையிலையோ கடுகு போட்டு பாருங்க, உடனே ஒரு பெரிய ஆலமரமா வரல. அது முதல்ல ஒரு செடியா முளைக்குது. வேணா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். அது வந்த உடனே அது வளர வளர அதோடைய திக்னஸ் அது அந்த அளவுக்கு பெருசாகி அது அப்படியே வளரும் போது அப்படியே கொத்தா அப்படியே அந்த இலைகள் உதிர்றது போலதான் உன்னுடைய விசுவாசமும் கடுகு அளவு அவ்வளவு பெரிய விசுவாசம் உனக்குள்ள இருக்குன்னு வேதம் சொல்கிறது. அதுதான் இயேசு சொன்னாரு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அப்ப தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொன்னா தேவன் எப்படி அந்த அதிசயங்களை இந்த அற்புதங்களை தேவன் செய்வார்னா உன்னுடைய விசுவாசத்தை கொண்டுதான் தேவன் செய்வார். நல்லா தெரிஞ்சுங்க, உன்னுடைய விசுவாசத்தை கொண்டுதான் தேவன் செய்வார். அப்ப உன்னுடைய விசுவாசத்தை எங்க போய் திணிக்கிற? எந்த இடத்துல போய் வைக்கிற? ஒருத்தவங்க எப்படி ஜாப் பண்ணாங்க. இப்ப யோசபாத் தேவன் விழுந்தான். ஓகேங்களா? அவன் சொல்லிட்டான் என்னால முடியாதுன்றான். ஓகே, முடியாது. அப்ப ஆண்டவரால முடியும். ஆண்டவர் போட்டாரு, தேவன் சொன்னதை செஞ்சாங்க. ஆண்டவர் அடிச்சாரு, கொலவியில எல்லாம் செத்து போயிட்டானுங்க. எல்லாரும் முடிஞ்சது, எல்லாம் அப்படியே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, முடிஞ்சது. இப்ப தேவன் நமக்குள்ள இவ்வளவு பெரிய விசுவாச தேவன் வைத்திருக்கும் போது நீ எந்த காரியத்துக்கு நீ விரும்புற? இப்போ ஒருத்தவங்க ஒரு டெஸ்டிமனி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு அவங்க வீட்டில் எல்லாம் பணம் பற்றாக்குறையாயிடுச்சு, பொருளாதார பற்றாக்குறையாயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது, ஒரு அளவு இருக்கு, ஆனால் வெங்காயம் இல்லை. வெங்காயம் கிடையாது. இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. எப்படி ப்ரே பண்ணாங்க? ஆண்டவரே, நீ அற்புதமா எனக்கு ஒரு வெங்காயம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவங்க ப்ரே பண்ணாங்க. ஸோ இவங்க வந்தாங்க. அவங்க மனசுல ஒரு ஏவுது போய் அந்த வெங்காய வக்கில் அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல, இவங்களோட ட்ரையாங்கிளா என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த வெங்காய வக்கில் இப்படி இழுத்தாங்களோ அதுக்கு பின்னால வெங்காயம். உடனே முழங்கால பண்ணிட்டு சோத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. அது சின்ன சாட்சியா இருந்தாலும் அது ஒரு பெரிய சாட்சி தான். ஓகேங்களா? ஆனா அவங்களுடைய விசுவாசம் அவ்வளவுதான். நான் குழுவாவுக்கு அப்ப நம்மளுடைய கேல்வரி சபை இருந்த போது ஒரு சிஸ்டர் இப்படி சாட்சி சொன்னாங்க. அவங்க போய் இந்த கிளப்பாசாவிலாம் வெட்டுவாங்க, பழம்லாம் உதிரி பழம் கீழே விழுவோம், அப்புறம் அந்த 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 பழம்லாம் பொறுக்கிற வேலை தான். அவங்க போய் பொறுக்கிற டைம்ல இந்த பூரா இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த சோப்பு கலர்ல ஒரு பூரா இருக்கும். அது
அது வந்து கட்டிச்சுன்னா ஆலய செத்து போயிடுவாங்க அந்த பூரா. அது வந்து அவங்களை பார்த்த உடனே அவங்கள விரட்ட இவங்க ஓட, அவங்கள விரட்ட இவங்க ஓட, அது எங்க ஓடுன்னு தெரியல. ஆனால் அவங்க சொல்றாங்க அது விரட்டிக்கிட்டே வந்துச்சான். அவங்கள எப்படி விரட்டிட்டு வந்துச்சுன்னு தெரியல. அதனால தேவன் என் போராட்டு இருந்து தேவன் என்னை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு சேச்சல் எல்லாரும் கை தந்தாங்க. நான் அப்படியே தலையை போட்டுட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்லதுதான், நான் வந்து அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. அப்ப நான் வந்து அது வந்து வேற மாதிரியா யோசிச்சேன். இப்ப நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நீங்க தேவன்கிட்ட எப்படிப்பட்ட அற்புதம் உங்க வாழ்க்கையில செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இப்ப நேற்று வந்து ஒருத்தர் வந்து சாட்சி கொடுத்தாரு, என்ன வந்து சொல்லிட்டு இருக்கிறாருல, அவருடைய பேங்க் கடன், அவருடைய இதெல்லாம் வந்து அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அவர் கிட்டத்தட்ட 180,000 அவர் வந்து பேங்க் வந்து அவர் வந்து காசு கட்டணும். பிகாஸ் பேங்க் இப்ப ஆக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய தொகை, 180,000. அவரோட சம்பளம் சின்ன சம்பளம் தான். எப்படி அதை கட்ட முடியும்? கட்ட முடியாது. இப்படிப்பட்ட காரியங்கள்ல தான் நீங்களும் நானும் நமக்குள்ள இருக்கிற இந்த கடுகு அளவு இந்த விசுவாசத்தை கொண்டு வந்து திணிக்கணும். இதுதான் இயேசு அவங்கள்ட்ட கொண்டு வராரு தேவன். அந்த டைம்ல அவங்களால விசுவாசிக்க முடியல. அந்த டைம்ல அவங்களால விசுவாசிக்க முடியல. ஆனா இயேசு மரித்த பிற்பாடு, பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்கின பிற்பாடு, அவனுக்கு செய்ய முடியாத பெரிய பெரிய காரியங்களை இயேசுவை காட்டிலும் பெரிய அற்புதங்களை செய்தாங்க. இயேசு நடந்து எங்கேயா நிழல் பட்டு வியாதிஸ்தர்கள் சுகமாயிருக்காங்க. நான் இயேசுவை அவரை பண்ண ரெண்டாவா சொல்லல, அவர் கீழ்த்தரமா நான் பேசல. அவரால முடியும். அவர் பாருங்க நம்மளுக்கு விட்டுட்டு போனாரு, நீங்க செய்யலான்ட்டாரு, உங்களால முடியும்னு சொன்னாரு. என்ன விசுவாசிங்க என்ன காட்டிலும் பெரிய காரியம் சொன்னாரு. பேதுரு நடந்து நிழல் பட்டு வியாதிஸ்தர்கள் சுகமானாங்க. செத்தன் உயிரோடு வந்தான், குஷ்டரோகி சுகமானா, வியாதியில் இருக்கிறவங்க சுகமானாங்க. பேதுரு எப்ப வீட்டில இருந்து வருவான் என்பதை வந்து சூரியன் எப்ப அடிக்குமோ அது வரைக்கும் வந்து எல்லாரும் அப்படியே வரிசையில படுத்திருப்பாங்க. இயேசுவோட வாழ்க்கையில கூட இது நடந்தது இல்லை. ஆனா அவன் வாழ்க்கையில தெய்வம் நடந்தது. 11 சீஷரோட வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு தேவனை தேடி வந்திருக்கிறோம், அவரை நாடி நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் தேவன் செய்த அற்புதம் அதிசயம் என்ன போதும். இனி நம்ம வாழ்க்கையில தேவன் செய்யணும் பெரிய பெரிய அதிசயங்களை தேவன் நிச்சயம் தேவன் நம்ம வாழ்க்கையில செய்யணும். ஆண்டவர் அதுக்காக தான் தேவன் காத்து கொண்டு இருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் நம்ம மோதி எல்லாம் தோல்வி அடைஞ்சு தான் உட்கார்ந்து இருக்கிறோம். குடும்பமா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில பிள்ளைங்களுடைய கல்வியா இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய காரியங்களும் வேலையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டுமே எல்லாம் மோதி பார்த்து எல்லாம் களைப்படைச்சு உட்காந்துட்டோம். எப்படி பார்த்துட்டோம்? பரவாயில்ல, எல்லாம் தேடி கொடுத்துருவோம், பார்த்துக்கோம் அப்படின்ட்டு நம்ம அப்படியே இருந்துட்டோம். ஆனா தேவன் இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, இன்னொரு வசனம் மார்க் 10:27 எடுத்துக்கோமே. மார்க் சாப்டர் 7:10-27 எடுத்துக்குவோம். எல்லா இடத்துலையும் தேவன் கொஞ்சம் அவருடைய சீஷர்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவம் கொண்டு அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. 27 பாருங்க, இப்படி சொல்றாரு மார்க் இப்படி சொல்றாரு, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. பாருங்க, இப்ப இன்னொன்னு ஆட் பண்ணிட்டாரு. தேவனால் கூடாது எதுவுமே இல்லை, ஆண்டால் முடியும். அப்புறம் சொல்றாரு தேவனால் எல்லாம் கூடுன்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு தேவனால் எல்லாம் கூடுன்னு சொல்றாரு. இப்ப 2வது பகுதி நாம என்ன பார்க்கிறோம்? இந்த வசனத்தின்படி என்ன பார்க்கிறோம்னா, நம்ம எல்லாருமே சில நேரங்களில் நம்ம எப்படி பார்க்கறோம்னா, நம்ம தேவனை கொண்டு வரணும்னு வச்சுங்களேன், ஆண்டவருக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறோம், கொண்டு வரணும்னு வச்சுங்களேன். அப்புறம் அது நடக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஆண்டவரையும் பிளேம் பண்றது இல்லை, நம்மளையும் பிளேம் பண்றது இல்லை. பரவாயில்ல, அதை விட்டு கிவ் அப் பண்ணிடுவோம். அப்படிதான் நீங்க ரொம்ப பேர் கிவ் அப் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஒருவேளை அது தேவன் சித்தம் இல்லையோ, ஒருவேளை தேவன் அது குறித்து கரிசனை பண்ணலையோ. பாருங்க, இந்த வசனத்தை அழகா பாருங்க. இயேசு அவர்களை பார்த்து, நம்மளை பார்த்து சொல்றாரு, அவங்களை பார்த்து சொல்றாரு, மனுஷனால் இது கூடாதுதான். இப்ப மறுபடியும் சொல்றாரு, மனுஷனால் இது கூடாதுதான். ஓகே, தேவனால் இது கூடாதது அல்ல. இப்ப சொல்றாரு, தேவனால என்ன முடியாம போகும், தேவனால எப்படி முடியாம போகணும்னு கேட்கிற. அது முதல்ல சொல்லி தொலைக்கிறான்ல, இப்ப கேட்கிற
ஏன் தேவனால இது முடியாதா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்களை பார்த்து கேட்கிறாரு. அப்புறம் சொல்றாரு தேவனால் கூடுன்னு சொல்றாரு. இப்ப நீங்களும் நானும் தேவன்கிட்ட வரும்போது நம்ம இப்படிதான் நம்ம பழக்கத்தை கொண்டு வரோம். எப்படி கொண்டு வரோம்? நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றோம். ஆண்டவரே நீ பாத்துக்க ஆண்டவரே அப்படின்றோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு நடக்கலையா, ஆண்டரையும் பிளேம் பண்றதுல நம்மளையும் பிளேம் பண்றதுல டோட்டலி அதை அப்படியே தூக்கி வீசிடணும். நிச்சயம் தேவன் நீங்க அந்த மாதிரி செய்யும் போது தேவனோட அற்புதத்தை நீங்க பார்க்க முடியாது. இப்ப தேவன் ஏன் இந்த இன்னொரு வசனத்தை ஏன் கூட்டி தேவனை சொல்றாருன்னா, நீங்களும் நானும் இயேசு ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டவங்க, இயேசுவோட பிள்ளையார் மாறினவங்க, சர்வ வல்லமை உள்ள தேவனாய் நம்ம தேவனுக்கு நாம் ஒப்புவிக்கப்பட்டவங்க. நமக்குள்ள இந்த கடுகளவு விசுவாசம் பெரிய காரியத்தை செய்யும் என்பது தான் இயேசு இந்த இடத்துல சொல்ற. ஆண்டவர் ஒன்று கொண்டு தேவன் செய்வாரு அப்படின்ற. இப்ப ஆபிரகாம் கிட்ட இது ஒரு உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஆபிரகாம் கிட்ட 75 வயசு. ஆபிரகாம் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன் அப்படின்றாரு. குழந்தை கொடுக்கலன்னு சொன்ன உடனே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாரா சிரிச்சிட்டான். அவளுக்கு 65 வயசு, இவனுக்கு 75 வயசு. அவளுக்கு சிரிப்பே ஆயிடுச்சு. நான் உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன்ட்ட. குழந்தைன்னா ஆம்பளை குழந்தை கொடுக்குறேன்ட்ட ஆண்டவர். இப்ப ஆபிரகாமுக்கு 3 வருஷம் குழந்தை இல்லை, அவனுக்கு குழந்தை கிடையாது. ஓகேயா? அவனை குறித்து நீங்க படிக்கணும்னா ரோமன் 4வது அதிகாரம் நீங்க 18ல இருந்து கடைசி 27வது வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க. ஆபிரகாமுடைய ஸ்டோரி அப்படின்னா குழந்தைய பத்தி அங்க எழுதப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இப்ப ஆபிரகாம் தேவன் என்ன கேட்டான்? 3 வருஷம் ஆச்சு. ஓகே, 3 வருஷம் ஆச்சு. என்ன கேட்டான்? 3 வருஷம் கழிச்சு, எனக்கு குழந்தையே இல்லையே. நல்லா படிச்சு பாருங்கய்யா, குழந்தையே இல்லையே அப்படின்னா தேவன் என்ன சொன்னாரு? நான் உனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன்னு சொன்னாரு. இப்ப 3 வருஷம் கழிச்சு இவன் என்ன கேட்கிறான்? எனக்கு குழந்தை இல்லையே, நான் குழந்தை இல்லாமல இருக்கிறேன்னு அப்படின்னு தேவன்கிட்ட கேட்கிறான். தேவன்கிட்ட கேட்கிறேன். ஐயா, இதுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவன்கிட்ட இப்படிதான் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஆண்டுகிட்ட அப்படிதான் இருக்கிறோம். இப்படிதான் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி வேஷம் போடுறோம்? ஆண்டுகிட்ட சொல்றோம், அது நடக்கலையா, சரி அதையும் அப்படி தூக்கி போட்டுருவோம், நம்மளும் மறந்துடுவோம், தேவனும் மறந்துடுவாரு. அவ்வளவுதான். அதை பத்தி நினைக்கிறதே இல்லை. அப்படிதான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிசயங்கள், பெரிய காரியங்க நம்ம வாழ்க்கையில நடக்க முடியாம இருக்கு. நம்மளும் அப்படியே கீழே போட்டுடும். இப்ப தேவன் ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்றாரு? இல்ல, உனக்கு நான் சொன்னபடியே நான் கொடுப்பேன்னு சொன்னாரு. தேவன் பெரிய அற்புதங்களை தேவன் அவன் வாழ்க்கையில செய்தார். இதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் ஆண்டு செய்யற. நம்ம அப்படியே நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது. தேவன் நம்ம வாழ்க்கையில செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அப்பா பழைய ஏற்பாடுல செஞ்ச அற்புதத்தை நீங்க நம்பினா, நீங்க விசுவாசிச்சா, இதை காட்டிலும் இந்த தேவன் பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்வார்னு நீங்க விசுவாசிச்சீங்களா, தேவன் நிச்சயம் தேவன் செய்வார். ஓகேங்களா? வீடு கேட்கிறாங்க ஆண்டவர்கிட்ட, இல்ல காடி கேட்கிறாங்க, இல்ல உங்களுக்கு தொகை பணத்தை கேட்கிறாங்க. கேட்டதோட அப்படியே நின்று போயிடுறாங்க. ஏன் கேட்டதோட அப்படியே நின்று போயிடுறாங்க. நம்ம நம்ம ஆண்டுகிட்ட நல்லா தெரிஞ்சுங்க, ஆண்டு நம்ம வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்யணும்னு தான் தேவன் விரும்புறார். அவருடைய ஆசையே அதுதான். அதான் இன்னொரு வசனத்தை எடுத்துங்க. ஓகே, லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனம். இங்க ஒரு மாதிரியா தேவன் எழுதியிருப்பாரு. அதை லூக்கா எப்படி இது பண்றாரு பாருங்க. ஓகே, லூக்கா 1:37 எடுத்துங்க. ஓகே, இப்ப லூக்கா சொல்றாரு. லூக்கா சொல்றாரு மறுபடியும். இப்ப 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். இப்ப லூக்கா சொல்றாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்றாரு. ஒண்ணுமே இல்லையா, அவரால் முடியும்னு சொல்றாரு. இப்ப நம்ம வாழ்க்கையில இப்ப பிரசன்ட் டைம்ல இருந்து நம்மளோட லைஃப் எண்டிங் வரைக்கும், அப்படின்னா நம்மளோட லைஃப் இந்த நாள்ல இருந்து நம்மளோட லைஃப் எண்டிங் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்த அற்புதம் எல்லாம் போதும். இனி நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய அதிசயங்கள், அற்புதம் எல்லாம், பெரிய பெரிய அற்புதங்களை தேவன் செய்யணும்னு
நீங்களும் நானும் இந்த கடுகு அளவு விசுவாசத்தை கொண்டு நாம் தேவன்கிட்ட ஒரு எதிர்பார்ப்போடு நாம் நின்று பார்ப்போம். தேவன் நிச்சயம் தேவனுக்கு செய்வார். அவ்வளவுதான். தேவன் ஆண்டு செய்வார். நம்ம சபையிலே நடந்ததுதான் அந்த அற்புதம். ஓகேயா, அவர் பேர் வந்து ஐசக். அவர் பேர் ஐசக். நம்ம ஐசக் இல்லை, அவர் பேர் ஐசக். ஓகேங்களா, கணவன் மனைவியா ஜேபி சபையில் தான் அவங்க இருந்தாங்க ஆரம்ப காலத்தில். ஓகே, அவங்களுக்கு வந்து ஏற்கனவே 2 பெண் குழந்தைங்க. ஓகேயா, 2 பெண் குழந்தைங்க. இப்போ அவங்க வந்து கர்ப்பம் கரிச்சிட்டு பிற்பாடு அவங்க வந்து ஸ்கேன்லாம் பண்ணிட்டு பிற்பாடு டாக்டர் சொல்லிட்டா அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை உங்களுக்கு பிறக்கும் அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு அந்த மனுஷிக்கு வந்து பெண் குழந்தை வேண்டாம், ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா நல்லதாக இருக்கும் அப்படின்னு அவங்க விரும்பினாங்க. ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, அவங்களுடைய ஸ்கேனிங்லாம் வந்து ஸ்பெஷலிஸ்டில் பார்த்தாங்க. தென் அவங்களுடைய டெலிவரியெல்லாம் வந்து நம்ம ஜிஹெச்சில் தான் பார்த்தாங்க. ஓகே, இப்போ வந்து அவங்க வந்து என்னை வந்து இன்னும் டியூ டைம் வந்து 1 வாரம் இருக்குது. ஓகேயா, டியூ டைம் வந்து 1 வாரம். அவங்க வந்து 1 வாரத்துக்கு முன்னே அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிடணும் அவங்க. ஓகே, ஏன்னா ஏற்கனவே 2 பிள்ளைங்க வந்து சிசரிங், அப்படின்னா வயிறு விட்டு குழந்தை எடுத்துட்டாங்க. 3ஆவது சிசரிங். அதனால வந்து 1 வாரத்துக்கு முன்னே அவங்க அட்மிட் பண்ணிக்கணும். 1 வாரத்தில் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, பாச எனக்காக ஜாப் பண்ணுங்க, எனக்கு பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஸ்கேன் பண்ணப்பே என்ன சொல்லிட்டாங்க. இப்போ வந்து சொல்கிறாங்க, லாஸ்ட் ஃபைனல் வந்து சொல்கிறாங்க, அதனால நீங்கள் ஜாப் பண்ணுங்க, எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு. நான் எப்படி இப்போ ஆம்பளை பிள்ளையை கொண்டு வந்து பொம்பளை பிள்ளையை வெளியாக்கிட்டு ஆம்பளை பிள்ளையை எப்படி உள்ள வைக்கிறது? முடியாது. 1 வாரம் ஆச்சு, முடியாது, கஷ்டம். அப்போ என்கிட்ட வந்து ஆஃபீஸில் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இல்லைப்பா சார் நீங்கள் ஜாப் பண்ணுங்க, தேவனால் முடியாது எதுவுமே, நீ முதல்ல நீ நம்பு, ஆண்டவனுக்கு செய்வார். நீ ஏன்னு சொல்கிற, நீ நம்மளா தானே உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும், நீ வந்து ஏன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. சரிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தப்ப எனக்குள்ள அவங்க கூட பேசும்போதெல்லாம் சில நேரங்களில் என்கிட்ட வந்து இந்த விசுவாசமாலாம் பேசினா எனக்கு முடியாது. என்கிட்ட எல்லாமே பாசிட்டிவாக பேசணும், விசுவாசமாக பேசணும். அது அப்படி பேசினா தான் எனக்கும் ஆவியில் ஒரு தூண்டலும் அப்படி ப்ரேயரும் எனக்கு வரும். அப்போ நான் சொன்னேன், சரிக்கா நீங்கள் விரும்புகிறீங்களா, சரி நான் உங்களுக்கு ஜாப் பண்ணுறேன், வாங்க கை கோத்து ப்ரே பண்ணுவோம். 2 பேரும் கை கோத்து ப்ரே பண்ணோம். நான் என்ன ஜாப் பண்ணேன், 2 பேர் ஒருமனப்பட்டு அப்பாட்ட எது கேட்டாலும் அப்பா செய்வார்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் ஜாப் பண்ணேன். ஜாப் பண்ணி அவங்கள அனுப்பி விட்டா அதோட அவங்க போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணியாச்சு. ஓகே, அட்மிட் பண்ணியாச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த டெலிவரி அப்படின்னா ஆப்ரேஷன் செய்கிறது வந்து சைனீஸ் டாக்டர் தான் அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் செய்கிறாங்க. ஓகே, நான் பல தடவை இந்த டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ உங்களுக்கு ரைட்டாக உங்களுக்கு சொல்கிறேன்னே போய் இருந்துட்டாங்க. ஸோ போய் இருந்த உடனே 3வது மாடி, தீமோர் 3வது மாடி உங்களுக்கு தெரியும். கர்ப்பிணி பெண்கள்லாம் இருக்கிற இடம்லாம் எப்படி இருக்கும், எல்லாருக்கும் வலி இருக்கும். அந்த சைடு பிள்ளை உதைக்கும், அந்த சைடு இது பண்ணும், இடுப்பு வலி, சூட்டு வலி, அந்த வலி, விளக்கண வலி, இப்படி நிறைய வலிகள்லாம் அவங்களுக்கு எல்லாருக்கும் வரும். ஓகே, நம்ம போய் பார்த்தா கர்ப்பிணி இருக்கிற அந்த சென்டர்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படி எல்லாரும் நம்மளை பார்த்து அப்படிலாம் யாருமே வந்து பிள்ளை பக்கிறவங்க அப்படியெல்லாம் சிரிச்சுக்கிட்டுலாம் யாரும் இருக்க விடா. எல்லாம் அப்படியே கொஞ்சம் சோகமாக வழியோடு அப்படியே தாவி எப்பட பிள்ளை வந்துடும், வந்தா எப்பட விடுதலையாகும், அப்படிதான் அவங்க இருப்பாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன், அவங்க விலைக்கு தான் சொல்றேன். திடீர்னு பாருங்க, ராத்திரி மிட் நைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, மணி 3 ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம நேர்ஸ் எல்லாம் சென்டர்ல இருக்கும் போதே நாசனமா சாப்பிட்டு எல்லாம் படுத்துருவாங்க. ஓகேங்களா, இது உண்மையா நடந்த ஒரு விட்னஸ் கொடுக்குற பாருங்க. கரெக்டா மணி 3 ஆயிடுச்சு. ஓகேங்களா, நேர்ஸ் எல்லாம் தூங்கிட்டாங்க. அந்த வார்டில் இந்த சைட்ல ஒரு 20-30 பேர் இருக்கிறாங்க, இந்த சைட்ல 20-30 பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்க. எவ்ரிபடி ஸ்லீப், எல்லாரும் தூங்கிட்டாங்க. அவங்க சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகேயா, எல்லாரும் தூங்கிட்டாங்க. இவங்க ஒட்டி தான் தூங்காம இருந்தாங்க. இவங்களுக்கு பயம் அடிச்சு, என்னடா எல்லாரும் 3 நாள் 4 நாளுக்கு முன்னாடி எல்லாரும் அப்படி இருந்தாங்க, இன்னைக்கு என்ன எல்லாரும் தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் இருந்துச்சு. 3 மணிக்கு ஒரு வயசானவர் வந்து மோப்போட வந்தார். யாரும் காலையில் 3 மணிக்கு மோப்போட வருவாங்க? ஒரு வயசானவர் மோப்போட வந்தாங்க. நேரம் மோப் கட்டை எடுத்துக்கிட்டு இவங்ககிட்ட தான் வந்தாங்க. அவங்க அந்த 5 நாள் அந்த ஆஸ்பத்திரியில் இருந்தப்ப இந்த கணவனை பார்த்ததே இல்லையா.
ஓகேங்களா? அவன் வந்து அங்க வந்து அந்த வயசானவர் நின்றுட்டு அவர் இயேசுன்னு நினைக்காதீங்க, ஓகேங்களா? ஒருவேளை தேவ தூதர்களா இருக்கலாம், ஓகேயா? அங்க வந்து நின்றுட்டு உனக்கு என்ன ஆண் குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா எனக்கு ஆண் குழந்தை. இவங்களுக்கு ஒரு மாதிரி அவர் கிட்ட வர வர பயம் எடுத்துருச்சான். அது பேயா பிசாசா அப்படின்னு அவங்களுக்கு பயம் எடுத்து கிட்ட வர வர அப்படி அவங்க வந்து கேட்டாங்க, உனக்கு ஆண் குழந்தை வேணுமா? ஆமான்னு சொன்னாங்க. ஓகே, நீ நினைச்சபடியே உனக்கு ஆண் குழந்தை பிறக்கண்டு. அவர் கொஞ்சம் தூரம் போய் மறைஞ்சு போனா மற்றவங்க எல்லாரும் எழுந்துக்கிட்டாங்க. அவங்க சாட்சி சொல்றாங்க. எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. மறுநாள் நாள் வந்து ஆபரேஷன் பண்ணி எடுக்கும் போது ஆண் குழந்தை தான் எடுத்தாங்க. அவனுக்கு பேர் எரேமியான்னு பேர் எடுத்தாங்க. அந்த ஆபரேஷன் பண்ண அந்த டாக்டர், சைனீஸ் டாக்டர், அவர் அச்சுக்கப்பட்டு கல்வரியில வந்து அட்டென்ட் பண்ணான் மார்னிங் சர்வீஸ்ல. எவ்வளவு பெரிய ஃபிட்னஸ் பாருங்க, எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. அந்த விசுவாசம் தான் நமக்குள்ள இருக்கு. இது ஒரு சிலருக்கு தான் தேவன் செய்வார் இல்ல, நம்ம எல்லாருக்கும் தேவன் செய்வார். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் நடக்கும். எவ்வளவு பெரிய அற்புதங்களை தேவன் செய்யறாருனால யோசிச்சு பாருங்க. இந்த தேவன் தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்யணும்னு தேவன் வாஞ்சியா இருக்கு. உனக்கு செய்வாரியா? தேவன் உனக்கு செய்வார். நான் கடைசியா நான் உங்களுக்கு முடிக்கிறேன் பாருங்க, கடைசியா நான் முடிச்சிடுறேன். தேவன் யாருக்கு செய்யறாரு இல்லையோ, இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட அவரோட பிள்ளைகளுக்கு தேவன் செய்வார். நீ தேவன்கிட்ட நீ ஜெபம் பண்ணா தேவன் நிச்சயம் அற்புதம் செய்வார். ஏன்னா உன்னை கொண்டுதான் தேவன் செய்ய இருக்கிறாரு, உன்னை கொண்டுதான் தேவன் செய்ய இருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, பழைய ஏற்பாடுல தேவன் செஞ்ச எல்லா அற்புதங்களும் அவங்களை வச்சேதான் தேவன் அற்புதம் செஞ்சாரு. என்ன அந்த மோசை கிட்ட மட்டும்தான், ஏன்னா அவன் திக்குவாயன். அதனால தேவன்கிட்ட 3 தடவை சொல்லிட்டு இருக்கான், நான் திக்குவாயன் திக்குவாயன் திக்குவாயன். எனக்கு தெரியல நீ திக்குவாயன்னு, அது ஏன்டா சொல்லிக்கிட்டே இருக்கிற? அதனாலதான் தேவன் சொன்னாரு, ஆரோன மவுத் பீஸ் அப்படின்னா பயன்படுத்துற ஒரு வாயை தான் கொண்டு வந்து வச்சாரா தவிர, ஆனா அற்புதம் எல்லாம் மோசை மூலமா தான் தேவன் செஞ்சாரு. இன்னைக்கு இதே அற்புதங்களை உன்னை கொண்டுதான் தேவன் செய்வார். அதனால மத்த எல்லா ஊழியக்காரர்களும் தப்பா சொல்லல. நீ விஷயத்தை தெரிஞ்சு கொண்டவங்க, நீங்க விஷயத்தை தெரிஞ்சு கொண்டா நீங்க தேவனை தெரிஞ்சு கொண்டவங்க. உங்கள் மூலியமா தேவன் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். நீ போய் ஆஸ்பத்திரியில போய் ஜாப் பண்ணி, ஒரு சொந்தக்கார ஆஸ்பத்திரியில சாவு கிடக்குறானா, நீ போய் கை வச்சு ஜாப் பண்ணி பாரு, அவன் உயிரோடு தேவன் ஆண்டு கொண்டு வருவாரு. ஏன்னா அவ்வளவு பெரிய அற்புதங்களை தேவன் உண்டு, தேவன் ஆண்டு வச்சிருக்கிறார். நீ யாரு? ஆண்டவனை பார்த்து என்ன சொன்னாரு? நீ கிறிஸ்துக்குள்ளி பராக்கிரமசாலி. இன் கிரைஸ்ட் நம்ம எல்லாருமே நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம எல்லாருமே கிறிஸ்துக்குள் பராக்கிரமசாலிகள். அதுதான் தேவன் எரேமியா 11:20 தேவன் சொன்னாரு. இயேசு எப்ப நம்ம வாழ்க்கையில வந்தாரோ அன்னைக்கே நீங்களும் நானும் பராக்கிரமசாலிகள். பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்பு சீசர்கள் எப்படி இருந்தாங்க? தொடர் நடுங்கியா, தொடர்ந்து போய் கவலைப்பட்டு பயந்து போய் இப்படி கிடந்தானுங்க. எப்ப தேவ ஆவியானவர் இறங்கினாரு பாருங்க, அவனுக்கு எல்லாரும் எழுப்பினானுங்க. அந்த தேவன் தான் அந்த ஆவியோடு இன்னைக்கு நமக்குள்ள அவர் வாசம் செய்யறதுனால நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடாத பெரிய அதிசயங்களை தேவன் ஆண்டு செய்வார். அதனால இந்த செய்தியை நீங்க கேட்டுட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தியை நீங்க கேட்டனால உங்க மனசுல இன்னைக்கு நீங்க நினைங்க, ஆண்டவர் எந்த பகுதியில உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யணும்னு நீங்க நினைச்சு பாருங்க. ஆண்டவர் தேவன் உடனே செய்யறாரா இல்லையான்னு நீங்களே பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இன்னைக்கே மனசுல நினைங்க, ஆண்டவர் என்ன அற்புதங்களை தேவன் உனக்கு தேவன் செய்யணும். ஆண்டவர் பாருங்க, நீங்க அதை நீங்க தேவன் சொல்லிட்டு பிற்பாடு நீங்க சொல்லும் போதே கடுகளவு விசுவாசம் தான் நீங்க தேவன் சொல்றீங்க. ஓகேங்களா? அந்த விசுவாசத்தை தேவன் ஆண்டவர் கனப்படுத்தி அந்த அற்புதங்களை செய்யும் போது பாருங்க, அந்த விசுவாசம் பெருசா மாறிடும். நீங்க பாப்பீங்க, நிச்சயம் உங்க கண்கள் காணும், உங்க காது கேட்கும். நீங்க சொன்னதுபடியே தேவன் உங்களுக்கு தேவன் செய்வார். ஆமென், ஆமென். நீ சொன்னபடியே உன் காது கேட்கும், அது அப்படியே தேவன் ஆண்டவர். அதனால தேவன் இந்த நாளில உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் தேவன் ஆண்டு பார்த்து சொல்றாரு, கர்த்தர் பெரிய காரியத்தை தேவன் உங்க வாழ்க்கையில தேவன் ஆண்டு செய்ய போறார்.
இந்த சிந்தையோடு நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் தேவன் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத தேவன், கிருபையின் தேவன், இரக்கமான தேவன், நம்ம கூட தேவன் ஆண்டிருக்கிறார். நன்றி தாவடைய மக்கள், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் அன்னை பாசல தேவனை நாம துதிப்போம். இல்ல தேவன் நீங்க ஒரு பெரிய காரியத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் தேவன் நல்லவர். இந்த கடுகு அளவு விசுவாசத்துல நீங்க தேவன் சொல்லுங்க. அது கடன் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல சரீரத்துல வியாதியா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல உங்களை சுத்தி நிறைய ப்ராப்ளம் பிரச்சனைகள்லாம் அது ஒரு கடந்து வருவதா இருக்கலாம். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், கர்த்தரால முடியாது எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், வல்லவர். உன் மனசுல நினைச்சுங்க, கர்த்தர் இன்னைக்கு பெரிய காரியத்தை தேவன் உன்னோட வாழ்க்கையில தேவன் ஆண்டு செய்வார். ஒரு பெரிய மகத்துவமான காரியங்களை கர்த்தர் தேவன் உனக்கு தேவன் ஆண்டு செய்ய போகிறார். இந்த நாள்ல நீங்க வந்திருக்கிற எல்லாரும், நம்ம எல்லாருமே கர்த்தர் தேவன் அறிந்திருக்கிற தேவன். இன்னைக்கு வருவோம், இன்னைக்கு இந்த தேவனை தொழுது கொள்வோம், இன்னைக்கு இந்த தேவன் இப்படியாக நம்மளோடு தேவன் பேசுவார் என்று என்றால் நான் இந்த நாள்ல கர்த்தர் நம்மளோடு கர்த்தர் இடைப்படுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பெரிய காரியத்தை தேவன்கிட்ட கேளுங்க. கர்த்தர் தேவன் நிச்சயம் பெரிய காரியத்தை தேவன் செய்வார். ஆண்டவர் தேவன் இந்த குருசுவையை தேவன் நிச்சயம் ஆண்டு திறப்பார். நான் எதிர்பார்க்கிற கர்த்தர் தேவன் நிச்சயம் தேவன் ஆண்டு திறப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் ஆண்டு செய்வார். நம் சபை எல்லாம் கூடி வர தேவன் பெரிய காரியங்களை தேவன் ஆண்டு செய்வார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, இந்த வீடியோ மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவங்க, உங்க எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவன் நம்ம கூட தேவன் ஆண்டு இருக்கிறார். இந்த தேவன் பெரிய காரியத்தை தேவன் ஆண்டு செய்ய இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். எல்லாம் நீங்க தேவன் கேட்டதுபடியே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்க வலது கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுகிறேன். தகப்பனே, இந்த ராத்திரி வேளையில இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த செய்தியை கேட்ட அத்தனை பிள்ளைகளும் உங்களுடைய பாதப்படியில நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டு தாமே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்கிறபடினால நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற இந்த கடுகளவு விசுவாசத்தை கொண்டு இந்த நாளில் நாம் கேட்ட எல்லா காரியத்திலும் நீ பெரிய காரியத்தை நீ செய்ய முடியாக நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறோம். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியத்தை செய்ய முடியாக நான் இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறோம். தேவன் அப்படியே நாம் வேண்டிக் கொண்டபடியே நீ செய்ததுக்காக நன்றி, நீ செய்து முடித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்துக்குள் பராக்கிரமசாலியாய் இதோ நாம் நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக கடந்து போகிற தேவன் பெரிய தேவன் ஆண்டவரே. இந்த தேவன் எங்களுக்காக எல்லாத்தையும் செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் புனித நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அருமையானவரே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நீங்க வேண்டிக் கொண்டபடியே கர்த்தர் உங்களுக்கு தேவன் செஞ்சிட்டாரு. இந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு போங்க. கர்த்தர் உங்களை யாவையும் தேவன் ஆசீர்வதிப்பார்.